good. Yes, sir. என்னடா சொல்லுது மானு ஒன்றும் சொல்லலையா? வெல்கம் பேக். கேட்க பண்ண சிலர் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். அது உங்களுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து இன்னைக்கு நம்ம ஃப்ரைடேங்க. எங்கே வந்திருக்கோம் சொல்லிங்கன்னா, ரியாத்ல சுற்றி ரொம்ப போர் ஆயிடுச்சு. இப்போ ரியாத்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வெளியில் வந்திருக்கோம். இங்கே ரெசார்ட்டை நான் முழுசாக உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் சவுதியில் இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கீழே இதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லொக்கேஷன் கொடுக்குறேன். கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. நான் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அல் ஷிபா ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், பேக் சைடில் இதுதான் அல் ஷிபா ரெசார்ட்டு. இதில் ஃபேமிலியாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், பட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பார்க்கிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேயும் பார்க்கிங். பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் க்ளோசிங் டைமு, எப்போ ஒர்க்கிங் டைமு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது லொக்கேஷன் தெரியலன்னா நீங்கள் கால் பண்ணி கூட வந்துக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் இது தான். பர் பர்சனுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 ரியால் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணலாம். சின்ன டென்ட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இன்னும் அங்கே ஹார்ஸ் ரைடும் இருக்குது. அதுக்கப்புறம் கேமல் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். நல்லா பியூட்டிஃபுல்லான பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் விழுது பாருங்கள். சின்ன குட்டி டென்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பையன் அந்த மானுக்கிட்ட போகிறான் பாருங்கள். ஃபேமிலிஸாக அப்படியே அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காந்துக்கிடுவாங்க. நம்ம ஓப்பன் பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஓப்பன் பிளேஸில் தான் உட்கார்றதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், என்னடா சொல்லுது மானு ஒன்றும் சொல்லலையா? பாருங்க, குட்டி மானுங்க மக்களோட அப்படி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் போனாலும் ஓட மாட்டேங்குது, ஆனால் தள்ளி போயிடுது. நம்மக்கிட்ட நிற்க மாட்டேங்குது. பாருங்கள், அந்த பையன் பக்கத்தில் போனாலே ஓடிடுறது. ஆனால் பெரிய மண் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அது என்னென்னா, பக்கத்தில் போனால் ஓடலை, ஆனால் என்னன்னா கிட்ட நிற்க விட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், अब पीछे जाएगा तो आएगा, रुकेगा तभी तो आएगा ना। आएगा वो देखिएगा और एक बार वो आएगा, आप रुकेंगे तभी आएगा। वो आएगा ऊपर में, घबराओ मत, आएगा। நம்ம கிட்ட நல்லா நம்ம பக்கத்தில் போனாலே அப்படி துள்ளிக்கிட்டு மேலே வந்தது. அங்கே பாருங்கள், எல்லார் ஃபேமிலி முன்னாலே அதை கொண்டு போய் விட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மான்களை பாருங்கள், மனுஷனாக ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், சின்ன மான்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கான ஸ்பேஸ் இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே செட் பண்ணியாச்சு. நம்ம அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்போம். பார்த்திங்கன்னா சுற்றி ஃபேமிலியான டென்ட்டு. நீங்கள் உங்களுக்கு வீக்கெண்டை எப்போ ஃப்ரீயாக கிடைக்கிறதோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே என்னென்னா, உங்களுக்கு உள்ள பர் பர்சனுக்கு 25 ரியால் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 4 பேரும் வந்தோம். 4 பேருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா கிட்ட வாங்கினாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு. ஆனால் என்ன, பக்கத்தில் இந்த ஷாப் எதுவும் கிடையாது. அங்கே ஒரு டீ ஷாப் மாதிரி இருக்குது. என்னென்னு பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பசி வந்துருச்சு, நம்ம அதை சாப்பிட ஆரம்பிப்போம். டீ மான் இருக்குதா சாப்பாடு வைக்க வேணாம்.
சாப்பாடு போட மாட்டாங்களோ? கேரட் சிப்ஸ் எடுத்துக்கோ, சிப்ஸ் எடுத்துக்கோ. பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆனது வந்து 1 மணி, இப்போ டைம் வந்து 4 ஆகுது. இப்போ கூட்டத்தை பாருங்கள், நல்ல நாங்கள் வந்ததுக்கு இப்போவும் நல்ல க்ரௌடு கூடிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வருவோம், என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, பாருங்க ஹார்ஸ் ரைட். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். இது ஷாப்பும் இருக்குது பாருங்கள். இது வந்து பீஸா ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே பீஸா கிடைக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ அது மாதிரி கிடைக்கும். குழந்தைங்களாம் பாருங்கள் அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு. இங்கேருந்து கூட்டு போய் அந்த எண்டோட முடிச்சிடுவாங்க. அதுதான் லாஸ்ட்டு. வாங்க என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க என்னன்னு கேட்கலாம். பாருங்க ஹார்ஸ் ரைடு. Bravo, يا بكا ايه شو بدك تعمل؟ لا ما يخوفش، ما يخوف طبعا حلو كذا زين سخن ولا مو زين؟ اصبر. குழந்தை பாருங்க எப்படி பயப்படுறான்னு. இதையும் காசு பே பண்ணி தான் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம இது பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்கு, காலெலாம் பாருங்க. ஹை பார்த்தீங்கன்னா இந்த ஈமு கோழிகள் வந்து அப்படியே மக்களாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று நிற்கி தான். இன்னும் ஜூம் ஆஃபில் காட்டுறேன் பாருங்கள். அங்கெல்லாம் உட்காந்து மக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் போய் நின்று நல்லா மான் மாதிரி பக்கத்துலேயே போய் நிற்கும். இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. குழந்தைங்கள என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பிளேஸ் கூட அங்கே இருக்குது. மச்சான் இது காசா ஃப்ரீயா? ஃப்ரீ தானே இது வந்து ஃப்ரீ. இங்கே வந்து குழந்தைங்கள் விளாடுறது வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அமௌண்ட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடுக்கு அந்த இதுக்கெலாம் அமௌண்ட் வாங்குவாங்க. பைக் எத்தனாக்கா? 10 ரியாலுக்கா? இது பார்த்தீங்கன்னா அவங்க 10 ரியாலுக்கு இதை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. கித்தனா ஷாட்? 4 ஷாட். 4 அம்பு வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு 10 ரியால் கிட்ட ப்ரைஸ் பண்ணுறாங்க. பாருங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 ரியாலு. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோனா 110 ரூபா கிட்ட ஆகுது. இப்படி நம்ம கையில் வாங்குறதுக்கு நல்ல
க்யூட்டாக இருக்குங்க. ஆனால் கொத்திரிமா என்னன்னா பயமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க க்ளோஸ்அப்பில். வாவ். ரைடுக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு விசாரிக்கலாம் வாங்க. முதிர் காமாதா அசரா ரியா. இது இங்கேயும் 10 ரியால் தான் ஒரு ரைடுக்கு. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் கூப்பிட்டு போங்க. அதை பொறுத்து அசரா அதுவும் உங்களுக்கு 10 ரியால் தான். நீங்கள் இங்கே எந்த ரைட் போனாலும் 10 ரியாலில் நீங்கள் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவாங்க. பாருங்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் மாதிரி விழுது. அழகாக இருக்குங்க பார்க்குறது. சவுதியில் அப்படி பார்க்குறது வந்து ஆச்சரியம்தான். அங்கேயும் பாருங்கள், அங்கேயும் உட்கார்றதுக்கு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கேயே உட்காந்துருக்காங்க மக்கள். ஸோ குளிக்க முடியுமான்னு என்னன்னு தான் தெரியல. நல்லா சூப்பர் வியூ. மானா ஆடான்னு தெரில. மயில் ஆடாப்பா என்னம்மா அது? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அது பேர்? மானு. ஆனால் ஒரே மான் தான் இருக்குது. குட்டி தானடா? ஸ்வீட் சாக்லேட்லாம் முயல் மாதிரி இருக்குது. முயல் காது பெருசாக இருக்குங்க. இது என்னதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர் பிளேஸுங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஃபன் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இப்போ நம்ம இங்கேருந்து நல்ல எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இங்கே அப்படின்னு சொன்னால் அந்த இதில் அப்படியே வாக் நடந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்கார இடத்துல போய் நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இது வந்து என்னென்னா காவாங்க. சவுதிக்காரங்க அதிக விரும்பி குடிக்கக்கூடிய காஃபி இதுதான் காவா டீன்னு சொல்லுவாங்க. ஃபுட்டுலாம் வச்சுருக்காங்க. கேரளா பிரியாணி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த பக்கம் என்னென்னா ஸ்வீட் சமோசாலாம் இருக்குது. இங்கே விறகு எரிக்கிறதுக்கு வந்து அந்த இதெல்லாம் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி எரிச்சிக்கலாம். இதுதான் சலா பள்ளிங்க. இது பள்ளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களோட கூட்டங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் 5 ஆயிடுச்சு. கொஞ்சம் டல்லாகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த விறகு கட்டை மாதிரி போட்டு எரித்து உட்கார்றதுக்கு வந்து இதை வந்து 40 ரியால் ப்ரைஸ் பண்ணுறாங்க இங்கே. அந்த மாதிரி அந்த டென்ட்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா 50 ரியாலாம், 50 ரியால். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இதை வந்து 40 ரியால் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த செட்டப்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது புக்கிங் மாதிரி தான். நம்ம அவங்களுக்கு சொன்னோன்னா புக் பண்ணி வச்சுருவாங்க. மாஷா அல்லாஹ் குல்லு கோயிஷ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆமாம் நாபி மியா நாமி சுக்குறேன். அவங்க கேட்காங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கு மாஷா அல்லாஹ். கூட்டம் நல்லா கூடிருச்சு. நம்ம வந்திருக்கையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா கூடிருச்சு கூட்டங்கள். பாருங்க மண்ணு தரையில ஊத்தி வைக்கிறான்ப்பா. கையில கை உடஞ்சிருக்கா? மழைய மூடிக்கோங்க. உங்க மண்டைய வந்து கொத்திரப்பா. ஈவினிங் வந்து 5:30 ஆயிடுச்சு. எல்லோரும் கொஞ்சம் வந்து ஃபேமிலியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து vlog எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.